வணக்கம் அறிவலே நேயர்களே. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து தான் ஃப்யூச்சர் என்ன ஆக போகிறன்றதை பற்றி பல ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் ஒன்று தான் டாக்டர். டாக்டர் ஆகணும்னா நீட்டுங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். நீட் எக்ஸாம் பலரால் கிளியர் பண்ண முடிஞ்சாலும் சிலரால் பல அட்டம்ப்ட்லேயும் கிளியர் பண்ண முடியறதில்ல. நீட் எக்ஸாம் இல்லாமல் இருக்க டாப் 10 பெஸ்ட் மெடிக்கல் கோர்சஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வெட்டினரி சயின்ஸ். இதோட ஸ்டடி டியூரேஷன் 5.5 years 6 months இன்டர்ன்ஷிப் இருக்கும். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பிஎஸ்சி நர்சிங். நம்ம எல்லாருக்குமே தெரியும், டாக்டருக்கு அடுத்தபடியாக ரெஸ்பெக்ட் பண்ணுற கோர்ஸ் பிஎஸ்சி நர்சிங். ஃபீமேல் அதிகமாக சூஸ் பண்ணுற கோர்ஸாகவும் இருக்குது. இதோட ஸ்டடி டியூரேஷன் 4 years. சில இடங்களில் இன்டர்ன்ஷிப் இருக்கும், சில இடங்களில் இன்டர்ன்ஷிப் இருக்காது. தேர்ட் பிளேஸில் இருக்கிறது பிபிடி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. இந்த கோர்ஸை பல பேர் விரும்பி படிப்பாங்க. ஓன் கிளினிக் ரன் பண்ண லைசன்ஸ் இருக்கும். இதோட ஸ்டடி டியூரேஷன் 4 years. சில இடங்களில் இன்டர்ன்ஷிப் இருக்கும், சில இடங்களில் இன்டர்ன்ஷிப் இருக்காது. ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது பிஃபார்ம் கோர்ஸ். ஃபார்மசிஸ்ட் வேலை பார்க்கக்கூடிய கோர்ஸ் பிஃபார்ம் கோர்ஸ். டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ள கோர்ஸ் பிஃபார்ம் கோர்ஸ். இதோட ஸ்டடி டியூரேஷன் 4 years. ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். இந்த கோர்ஸை நிறைய பேர் விரும்பி படிப்பாங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே ஹெல்த் கான்ஷியஸ், வெயிட் கான்ஷியஸ் அதிகமாக இருக்குது. டயட் சஜஸ்ட் பண்ண ஒரு பெஸ்ட் ஆல் தேவைன்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸை படிக்கலாம். கிளினிக், ஹாஸ்பிட்டல், டயட் சஜஸ்ட் பண்ணுறதுன்னு மட்டும் இல்லாமல் ஃபுட் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். ரீசெண்ட் டேஸாக வளர்ந்து வரும் பெஸ்ட் கோர்ஸாகவும் இருக்குது. இதோட ஸ்டடி டியூரேஷன் 3 years. சிக்ஸ்த் பிளேஸில் பார்க்க போகிறது பிஎஸ்சி எம்எல்டி, அதாவது மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸில் டிப்ளமோ அண்ட் பிஎஸ்சி கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸை ஃபுல்லாக முடிக்கணும்னா 3 வருஷம் படிக்கணும். 1 வருஷம் கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் இருக்கும். இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணால் லேப்லேயும் ஒர்க் பண்ணலாம், லேபில் யூஸ் பண்ணுற திங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துலையும் ஒர்க் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல், லேப்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகம். செவன்த் பிளேஸில் நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். இந்த கோர்ஸை முடிக்கணும்னா 3 வருஷம் படிக்கணும், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் இருக்கும். இவங்க மெயின் ரோலே என்னென்னா டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது. ரொம்பவே வேல்யூபிளான கோர்ஸ். இவங்களும் நர்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணப்படுவாங்க. ஒர்க்கிங்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். எயித் பிளேஸில் நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி. இந்த கோர்ஸை முடிக்கணும்னா 4 வருஷம் படிக்கணும், 6 மாதம் இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஆட்டிசம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஃபிசிக்கலி, மென்டலி எல்லா விதத்துலேயும் கவனிச்சுக்க மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற பல கோர்ஸ் பற்றி படிப்பாங்க. நைன்த் பிளேஸில் நம்ம பார்க்க போகிறது நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ். நீட் கிளியர் பண்ண முடியாத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுற கோர்ஸ் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ். இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சேலரியும் இந்த கோர்ஸுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். இதோட ஸ்டடி டியூரேஷன் 4.5 years, 1 year இன்டர்ன்ஷிப் இருக்கும். 10th பிளேஸில் நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ். இந்த கோர்ஸோட ஸ்டடி டியூரேஷன் 3 years, 1 year இன்டர்ன்ஷிப் இருக்கும். நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் செப்பரேட்டாகவே டயாலிசிஸ் யூனிட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டயாலிசிஸ் மிஷின்ஸை ஆப்ரேட் பண்ணுறவங்களாகவும் அதுக்கு ரிலேட்டடான பேஷண்ட்ஸை கேர் பண்ணுறது தான் டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸோட முக்கியமான வேலை. பெரிய பெரிய சிட்டிஸில் இருக்க மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த கோர்ஸ்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஏன்னா இவங்க டெக்னீஷியன் லெவலில் பார்க்கப்படுவாங்க. ஃப்யூச்சர் டாக்டர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் ஸ்ரீ மஹிமா, 1131 பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி. நன்றி.